முகமது பகேர் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்ண கண்டிப்பா அதே போல ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கு. இந்த தடவை ஜியோனிஸ்டிஜம், அதாவது இஸ்ரேல் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து பாட்டு இந்த தடவை விடமாட்டோம், எங்களோட ஃபைட்டர்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறவங்கள அவர் தரப்பு வந்து ஒரு மிரட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன் இந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, பேசுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க நெகோசியேஷனுக்காக. ஆனா நாங்க சொல்லிட்டோம், பேசலாம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டோம். ஆனா நாங்க சொல்லிட்டோம், நாங்க கிளியரா இருக்கிறோம், சீஸ்ஃபயர் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற கிளியரா இருக்கும் அப்படிங்கறத ட்ரம்ப் அவர்கள். தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும் இது ஈரான் தான் கேட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள். இதுக்கு ஈரானோட பேஜே அவர்கள் ஸ்போக் பர்சன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா மீடியாக்கள்ல, ஏன்னா ஈரான்ல அதை சொல்லணும், தெளிவுபடுத்தி ஆகணும். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அதிர்வலைகளை காமிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிரும். ஸோ அதனால அவர் என்ன சொன்னா, நாங்களே எந்த ரெக்வஸ்டும் அமெரிக்கிட்ட வைக்கவே இல்லைங்க. ஆனா நாங்க அது போல ரெக்வஸ்ட் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணவும் மாட்டோம். மீடியேட்டர்ஸ் எல்லாம் வந்தா வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க, பேசுங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கும். பேச்சுவார்த்தைகளை தடை செய்ய மாட்டோம். ஆனா நாங்க ஒண்ணு ஐயா கூப்பிடுங்க, நாங்க பேசுறோம் அப்படிங்கிற கேட்கலீங்க அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். இதே ஈரானோட மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த அக்ராச்சி அவர்கள் இருக்கார் இல்லையா, இவர் மேல ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தது. அது எல்லாமே மீடியாக்களோட, அதுவும் மேற்கு மீடியாக்களோட ஒரு விஷயம் தான். ஈரான்ல வந்து இவர் இப்படி, ஈரான்ல வந்து அவர் அப்படி, இது இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னா எல்லாம் கிளப்பி விடுறது தான். ஏன்னா ஈரான்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் நபர் மேல ஏதோ ஒண்ணு பண்ணி அங்க ஆட்சி கழிப்பு கொண்டு வந்துடலாமா, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எகெயின்ஸ்டா திருப்பலாமா அப்படிங்கிறது போல, ஒருத்தரை காய் நகர்த்தல் செய்யலாமா அப்படிங்கிறது போல பல்வேறு வேலைகள். பட் ஆனா ஈரான் மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மத்த ஊர் மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்களை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அது மேற்கு மீடியாக்கள் தான் பாக்குறாங்க அப்படிங்கும்போது அப்புறம் அது போல ஒரு செய்திகள் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால அது ஒண்ணும் பண்றதுக்கு வழி இல்ல. ஈரான்குள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா தலைவர்கள் மேலேயோ இல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் மேலேயோ அதிர்வலைவுகள்லாம் கிடையாது. அங்கெல்லாம் எந்த ஒரு கொலபரேஷனும் இல்ல. அங்கெல்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க. அங்க ஒருத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வைக்கிறது மாறி மாறி பேசுறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க, ஒற்றுமையா இல்ல நிறைய பேர் பேசுறாங்க அப்படிங்கறதுல கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சு பாக்குறாங்க. அது மத்த மக்கள் நாட்டுல வேணா ஒத்துக்கலாம், ஈரான்குள்ளதான் அது செயல்படணும், அது ஒன்னும் எடுபடல. ஏன்னா அவங்க தெளிவா தான் இருக்காங்க. அது நம்ம வெர்சைலிஸ்ல உட்காந்து ட்ரம்ப் அவர்கள் சைன் போடும் போதே தெரிஞ்சிருக்கும். பட் பரவாயில்ல. அக்ராச்சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பைலேட்ரல் பேசிட்டு தான் இருக்கிறோம் ஒமன் கூட. அதாவது ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், அதுவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூவை பத்தி எப்படி ஈரான் அப்புறம் ஒமன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற இரு நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அக்ராச்சி அவர்கள் அப்புறம் ஒமனோட ஃபாரின் மினிஸ்டர் உட்காந்து பேசி ஒரு மெக்கானிசம் உருவாக்கி ஒரு பத்திரமான ஒரு பாதையை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கலாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் சொல்லிக்கிறார். ஸோ ஒமனுக்கும் போவேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறார். இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வேணும் அப்படிங்கிற ஈரான் இருக்காங்க. நாடுகள் இணைஞ்சு பண்ணலாம், ஆனா சொல்லக்கூடிய வழிகள் தான் போயிட்டு வரணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது சேட்டலைட் இமேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நெருக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட போயிருக்கு. ஈரானோட மிசைல் ரேஞ்சுக்குள்ள போயிருக்கு. இது உண்மையாவும் இருக்கலாம். சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வருது. மேற்கு மீடியாக்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இப்பெல்லாம் இல்லாம தான் இருக்கு. பட் இது போல ஒரு செய்தி நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அடிச்சிட்டு இருக்காங்க ஈரான் எல்லா பக்கத்துலயும், இது அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் ஆயிராது. பட் இருந்தாலும் இது போல வந்து பண்ண கப்பல்களை ரொம்ப க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அதாவது யுஎஸ்எஸ் புஷ் இருக்கு இல்லையா, விமானம் தாங்கிய போர் கப்பல், சபகார்ல இருந்து 220 கிலோமீட்டர் தான். யுஎஸ்எஸ் லிங்கன் சபகார்ல இருந்து வெறும் 250 கிலோமீட்டர் தான். அது போக இன்னும் 3 டெஸ்ட்ராயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமன் பகுதியில் நிக்குது. ஸோ அவங்களோட மொத்த நேவல் படையும் ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறாங்க. முடிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் பண்றதுக்கு ஈரானோட கிழக்கு வடகிழக்கு பகுதிகள் அட்டாக் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள், அச்சங்கள் இருக்கு. இந்த டைம்ல ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கும் இல்லையா, 24 மணி நேரம் அல்டிமம் கொடுத்துருக்காங்க. பப்ளிக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அக்னாலேஜ் பண்ணிருக்கு. அட்டாக்லாம் நிப்பாட்டிக்கலாம், அப்புறம் கமர்ஷியல் ஷிப்பிங்ல அட்டாக் பண்ணதை நிறுத்துங்க, இல்ல கடுமையான கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மிரட்டல்கள் வந்திருக்கு.
ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க கப்பல்லாம் நகர்த்த மாட்டோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா சொல்றத நம்புறதுக்கு வந்து பண்ண ரெடியா இல்லை. ஏன்னா 3 கப்பல்கள் அடிச்சதுக்கு அப்புறமா கப்பல்கள் எதுவும் வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இந்த டிராஃபிக் மேரிடைம் டிராஃபிக் பார்த்தாலே தெரியுது. ஸோ ஒமனோட அமெரிக்கா அந்த காரிடோர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் ஓப்பனா இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஈரானும் எல்லா சினாரியோக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் எல்லா சினாரியோக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு தீப்பொறி தான் அது ஆல்ரெடி இருக்கு, அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா பயங்கரமான அட்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் சேம் டைம் ஈரானும் இவங்க கப்பல் படைகளை டிப்ளாய் பண்றாங்க. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா குர்தின மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஈராக்கோட வடக்கு பகுதி. ஸோ அதோட பார்டர் தானே ஈரான். ஸோ அந்த பகுதியில ஸ்பெஷல் ஃபோர்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சைடு எல்லாரும் ரெடியா இருக்காங்க, போர் வீரர்களை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடக்குமா, அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்குமா அப்படிங்கிற அச்சங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குர்தின மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் ரொம்ப க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வராங்களான்ற கேள்விகள். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சேம் டைம் ஈரானுக்குள்ள அசம்பாவிதங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரியில வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு, வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஈரானுக்குள்ள அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கு. ஈரான் ரிட்டாலியேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மாறி மாறி மிரட்டல்கள் வழக்கம் போல வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சினாரியோ மாதிரி தான் தெரியுது. பட் இது எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஆனா இதுல எஸ்கலேட் ஆக ஆக ஈரான் கிட்ட அமெரிக்காவோட ஆயுதங்கள் லட்டு மாதிரி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்காவோட அந்த வார்ஹெட் இருக்கு இல்லையா, AGM 158 JASSM சொல்லுவாங்க இல்லையா, ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல். ஸோ அந்த மிசைலை யூஸ் பண்ணி ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த மிசைலை வந்து பாத்தீங்கன்னா அன்டச்சடா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க ஈரான். அதுக்கான இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. இதனால என்ன ஒரு பெனிஃபிட் ஈரானுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ட்ரோனை ஹேக் பண்ணி அந்த ட்ரோன் எடுத்தாங்க, நிறைய குட்டிகள் போட்டது. அதே போல ஈரானோட மிசைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு இது அடுத்தடுத்த வகை குட்டிகளை போடுமா அப்படின்ற கேள்வி. அது மட்டும் இல்லாம சைனா, ரஷ்யா, ஈரான் இவங்களா இருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டேட்டா கிடைக்குமா, ஏன்னா என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்கு, அதோட கைடன்ஸ் சிஸ்டம் எப்படி, அது எப்படி குழப்பலாம், எப்படி வார்ஹெட் இருக்கு, ட்ரிகர் பாயிண்ட் எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க, எப்படி ட்ரிகர் ஆகும், இது வெடிச்சு என்ன மாதிரியான வார்ஹெட் உள்ள இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு, வெடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது வேற, இது அமெரிக்கா சொல்லக்கூடியது வேற. பட் அந்த வார்ஹெட் அப்படியே முழுசா கிடைக்கும் போது அத பல முனை ஆராய்ச்சிகளுக்கு வந்து பண்ண உட்படுத்தப்படும். டிட்டனேட்டர் எப்படி இருக்கு, வார்ஹெட் எப்படி இருக்கு, அதோட பெனிட்ரேஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, மெட்டராலஜி படிக்கிறவங்களாம் வந்து பண்ணா அதுல மெட்டல்ல என்னென்ன மிக்சர் இருக்கு, அந்த மிக்சருக்கு எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படி உள்ள பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. கைடன்ஸ் சிஸ்டம் அதுல என்ன இருக்கு, என்ன எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி பாக்குறாங்கன்னா அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட மிசைல் க்ரூஸ் மிசைலையும் வந்து பண்ண அப்கிரேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால அமெரிக்காக்கு இழப்புகளாவே பார்க்கப்படுது. ஏன்னா இது ஒரு களமா மாறிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை சோதனைக்காக எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம், இது தொடர்ச்சியா எஸ்கலேட் ஆயிட்டே இருந்ததுன்னா பல நாடுகளோட எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல பாதிப்படை அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையனை பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.